பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் ஃப்ரண்ட்லைன் இணை ஆசிரியர் டாக்டர் ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றமும் சந்திப்பும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பேசப்படுது. ராகுலை சில அதிகாரிகள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற செய்திய சத்தியம் டிவி மாதிரியான சில ஊடகங்கள் வழியா பார்க்க முடியுது. ஆங்கில ஊடகங்கள்லயும் 1-2 பார்க்க முடிந்தது. உண்மையாது இந்த சந்திப்புங்கிறது சாத்தியமாகுமா? இல்ல அது அதீதமான விஷயமா தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. நிச்சயமாக அப்படியெல்லாம் இருக்காது. யாரும் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. அதாவது டெல்லியை சார்ந்ததை பொறுத்தவரை டெல்லிக்காரர்கள் அனைவரும் இன்னைக்கும் அவர்கள் வந்து நம்பிக்கொண்டிருப்பது மோடி திரும்பி வர்றாருதான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல ஏறத்தாழ கிளீன் ஸ்வீப் ஆகுது. அதே மாதிரி மத்திய பிரதேசல எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் ஈடு கொடுக்கும் என்று தெரியவில்லை. சத்தீஸ்கர்ல எந்த அளவுக்கு ஈடு கொடுக்கும் என்று தெரியவில்லை. ஒடிசால ஒருவேளை கெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல கெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இங்க ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இந்த 5 மாநிலங்கள்ல வந்து அவங்களுக்கு கெயின் வருது. அவர்களுக்கு லாஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா பீகார், மகாராஷ்டிரா, இது யூபி, ஹரியானா, இமாச்சல் இந்த 2 வந்து ஏறத்தாழ பேலன்ஸ் பண்ணி போயிடுச்சுன்னா நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு 250 வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாரு. 250 வந்து அரசாங்கத்தை வந்து நிச்சயமாக அவர்கள் தான் ஃபார்ம் பண்ணுவார்கள். அப்ப அப்படி இருக்கின்ற எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க சார்? எங்க வாங்கிடுவாங்க, கட்சியா வாங்கிடுவாங்க. எந்த கட்சியை வாங்கணும்னு சொல்லுங்க, நான் சொல்லி அமித்ஷா சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன வேணும்? காசு வேணுமா, பணம் வேணுமா, இல்ல வெளியூர்ல வந்து ஒரு ஐலண்ட் வேணுமா? இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இல்ல கேஸ் வந்து வாபஸ் வாங்கணுமா, எல்லாமே என்ன வேணா எவ்ரிதிங் இஸ் ரெடிங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. என்ன வேணாலும் யார வேணாலும் எல்லாரும் வாழவே முடியாதுங்கிற நெருக்கடிக்கு வந்துதானே இந்தியா அலைன்ஸா ஃபார்ம் ஆகி நிக்கிறாங்க. அவங்கள போய் நீங்க காசு கொடுத்தோ ஐலாண்டு கொடுத்தோ கூப்பிட முடியுமா? அந்த சூழல் இருக்கா? இந்தியா கூட்டணி இல்ல. இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற இப்ப காங்கிரஸ்காரர் வந்து எப்படி நம்ப முடியும்? காங்கிரஸ்ல எம்பியா ஜெயிச்சு வந்தான்னு ஒரு நபர் வந்து வந்தாருன்னா அவரை வந்து எப்படி நம்ப முடியும்னு நான் கேட்கிறேன். எந்த அடிப்படையில? தமிழகத்துல வந்து 10 பேர் இருக்காங்க. 10 பேர்ல வந்து 5 பேர் நம்ப முடியுமா? இப்ப இது இன்னும் வாங்கல. கிருஷ்ணகிரிக்கு ஒரு சீட் வாங்கினாங்களே. என்ன பேஸ்ல வாங்கினாங்க? கிருஷ்ணகிரியில வந்து ஒரு 10 பேர் இருந்தாரா? அந்த கோபியா, அவர் பேர் என்ன, கோபிகுமாரா, கோபி கிருஷ்ணா, அவருக்கு வேலை பண்றதுக்கு 10 பேர் இருந்தாங்களா? ஏதோ காலத்துல எம்எல்ஏ இருந்தார். திங்க் 2-3 முறை எம்எல்ஏ இருந்தாரு. அதன் பிறகு வந்து செல்லக்குமார் வந்த பிறகு செல்லக்குமார் கம்ப்ளீட்டா வந்து அதை வந்து இது பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. செல்லக்குமார் ஆளுகள் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. கடைசியில எனக்கு தெரிஞ்ச வர இவர்கிட்ட யாருமே கிடையாதுங்க. யாரு காங்கிரஸ்காரனே போலியே. மனு தாக்கல் பண்ணும்போது காங்கிரஸ்காரனே போலியே. இவர் குடும்பத்தை மட்டும் தான் கூட்டிட்டு போனாரு. திமுக காரனை கூட சொல்லியே. அப்ப அந்த அளவுக்கு இருக்கின்ற காங்கிரஸுக்கு ஓட்டே கிடையாது ஒரு இடமா இருக்குதுங்க இங்க. அப்படி எத்தனை இடத்த நம்ம சொல்ல முடியும்? அப்போ இவர்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் கூட இருப்பாங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது, என்ன நம்பிக்கை இருக்குது? இப்ப இன்னும் சொல்ல போனா இண்டோர்ல நடந்த விஷயமானாலும் சரி, இல்ல சூரத்துல வந்து ஒருத்தன் வந்து தேர்தலுக்கு முன்னாலே காசு வாங்கிட்டான். லூசு பையன். அவன் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா தேர்தல் எப்படியாச்சும் அவன் வந்து பாஜகவுக்கு காசு கொடுத்து ஒரு 50 கோடி கொடுத்து அவனை வந்து உட்கார வச்சுட்டு இவன் ஜெயிச்சு வந்தான்னா அடுத்து வந்து 150 கோடி அவன் பண்ண போறான். அது மறந்துட்டான். காங்கிரஸ் இப்ப குஜராத்ல வந்து அலையன்ஸ் வச்சிருந்தா, மத்திய பிரதேசல அலையன்ஸ் வச்சிருந்தா, அதே மாதிரி சத்தீஸ்கர்ல அலையன்ஸ் வச்சிருந்தா ஸ்டோரியா வேற. அது காங்கிரஸ் பண்ணவில்லை. அங்க தலைவர்கள் வந்து மிஸ்லீட் பண்ணிருக்காங்க. ராகுல் காந்தியை மிஸ்லீட் பண்ணிருக்காங்க. நம்ம ஜெயிச்செல்லாம் மிஸ்லீட் பண்ணிருக்காங்க. எப்படி சூரத்ல மிஸ்லீட் பண்ணாங்களோ, எப்படி இண்டோர்ல மிஸ்லீட் பண்ணாங்களோ அதே மாதிரி மிஸ்லீட் பண்ணிருக்காங்க. அதனுடைய விளைவாகத்தான் இவ்வளவு பிரச்சனை வருது என்று நான் கருதுகிறேன். ஓகே, அப்ப அந்த அடிப்படையில இருந்து பார்க்கும்போது 250 வந்தா அவங்க தேர்ட் டைமும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை வச்சிருக்காங்க கையிலங்கிறீங்க. நிச்சயமாக. அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சியும் இருக்காது. வேற ஒரு அரசியல் கட்சியும் தேவையில்லை. இருக்கிறதெல்லாம் போய் அங்க போய் சேர்ந்துருவாங்கன்னு கருதுறேன். ஜூன் 1 முதல்வர் வந்து டெல்லி பயணம். இந்தியா அலைன்ஸினுடைய அந்த சந்திப்பு அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எதனை ஒட்டி அந்த சந்திப்பு நடக்கும், என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கறதெல்லாம் ஏதாவது செய்திகளா வருதா சார்? இல்ல பெரிதா எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒரு ஒரு நான் வந்து ஒரு அசியூம் பண்ணத்தான் முடியும் சில விஷயங்கள் வரும்ன்று. ஒண்ணு வந்து அப்கோர்ஸ் இது காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன செய்ய போறோம், ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போறோம், ஆட்சிக்கு வரலன்னா என்ன செய்ய போறோம் அடுத்தது, அது 2மே முக்கியமான விஷயங்களா தான் இருக்கிறது. மூணாவதாக இப்போ ஆட்சியில வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தால் இம்மீடியட்டாக அவர்கள் வந்து கிளைம் ஸ்டேக் பண்ண வேணும். அதாவது பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு லெட்டர் இம்மீடியட்டா கொடுத்து நாங்க வந்து இந்தியா கூட்டணி, எங்களுக்கு தான் அதிக நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி இம்மீடியட்டாக கிளைம் ஸ்டேக் பண்ண வேணும். அதற்கு சப்போர்ட்டிங் லெட்டர்ஸ் அனைவருக்கும் தேவைப்படுகிறது. அதே மாதிரி அரவிந்த் சார், ஒரு சின்ன சந்தேகம் மட்டும். தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் அலைன்ஸா இருக்கோன்ற கடிதத்தை
இதுக்கு முன்னாடி ஜனாதிபதிட்ட கொடுத்துட்டாங்களா இந்தியா அலையன்ஸ்? இல்ல அப்படியெல்லாம் கொடுக்கவில்லை, அப்படியெல்லாம் கொடுக்கல. ஓகே, பட் அது அப்படி தேவையில்லை. கொடுக்கணும்ன்ற தேவை இருக்கா? இல்ல கிடையாது, கிடையாது. அப்படி தேவையெல்லாம் கிடையாது. நீங்க அனௌன்ஸ் பண்ணா போறோம். அதை வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். நாங்கெல்லாம் இந்தியா கூட்டணி என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கார்கள். அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் வந்து இதெல்லாம் வந்து நாங்க ரெசல்யூஷன் போட்டோம், நாங்க இந்த டேட்ல வந்து ஒண்ணா வந்தோம், நாங்க எல்லாரும் வந்து ஸ்ட்ரீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அப்புறம் சப்போர்ட் லெட்டர்ஸ். நாம இப்ப திமுக வந்து நாம இந்தியா கூட்டணியில் தான் இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து அனைவர்கிட்ட இருந்து வாங்கி வைக்கிறது ஒரு யுக்தியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறைபிடிக்கிறதுல மறுபடியும் ஒரு கண்டன தீர்மானம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி பொதுவாக அரசியல் கைதிகளை குறிச்சுகின்ற அந்த விஷயத்துல வந்து நிச்சயமாக ஒரு கண்டன தீர்மானம் தேவைப்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி 1ஆம் தேதி எப்படி நரேந்திர மோடி ஒரு டிராமா செய்கிறாரோ அதே மாதிரி இந்தியா அலையன்ஸ் ஒரு டிராமா செய்கிறது. அதாவது நிச்சயமாக அவர்கள் வந்து இந்த மீட்டிங் வந்து காலையில தான் நடக்கும். அது காலையில ஏன் நடத்துறான்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்தியா கூட்டணி எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு வந்து மக்களுக்கு காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி தள்ளப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இப்போ வந்து வேற டேட் கிடையாதுங்கிற ஒரு உண்மை நிலை கூட இருக்குது. ஜூன் 2ஆம் தேதி வச்சா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருப்பாரு. எல்லாரும் சேர்ந்து திகார்ல போய் நின்று மீட்டிங் போட முடியாது. அந்த அளவுக்கு நபர்களை வந்து திகாருக்குள்ளால விட மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ 31ஆம் தேதின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சைலண்ட் டைம். அந்த டைம்ல வந்து நிச்சயமாக பல வேலைகள் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் செய்ய வேண்டியிருக்கும். அவர்கள் அதை விட்டு வந்து வெளிவர முடியாது. தலைவர்கள் தேவைப்படுவார்கள். 30% நிச்சயமாக தேவைப்படுவார்கள். அதனால முடியாது. அப்ப இதெல்லாம் வைத்தும் 1ஆம் தேதி வைக்கிறாங்க. அப்ப 1ஆம் தேதி பல ஈவென்ட் இருக்குது. சாயங்காலம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக எக்ஸிட் போல்ஸ் வரும். எக்ஸிட் போல்ஸ் வந்து பாஜக அமோக வெற்றி பெறுகிறது என்று அனைத்து எக்ஸிட் போல்ஸும் சொல்லிவிட நான் இப்பயே சொல்லிடுறேன். அது போங்கு என்பது முக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருந்தால் கூட வந்துடும். அதே மாதிரி நரேந்திர மோடியினுடைய டிராமா அரங்கேறுகின்ற டிராமா இது போய் கொண்டிருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் வந்து கெஜ்ரிவாலினுடைய அந்த இது போற அந்த விஷயம், அதாவது ஜெயிலுக்கு போற அந்த விஷயம், அதை பத்தி விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதை தாண்டி அப்கோர்ஸ் போலிங்கினுடைய விஷயம் கூட வரணும்ல. போலிங்கை பத்தி கூட மக்கள் பேச வேண்டியதா இருக்கு. இந்தியா அலையன்ஸ் இந்த மாதிரி 5-6 விஷயங்கள் வந்து ஒரே நேரத்துல முக்கியமான விஷயங்கள் வந்து ஜூன் 1ஆம் தேதி நடக்க போகுது. அப்ப இந்த விஷயங்களுக்கு நடுவுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வர வேண்டும். அதை வந்து மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வேண்டும் என்ற ஒரு அந்த அடிப்படையில் தான் நம்ம காலையில வச்சா நிச்சயமாக கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். சாயங்காலம்னா எக்ஸிட் போல்ஸ் வரும். அதன் பிறகு வந்து அவர்கள் அதை பத்தி பேச முடியாத ஒரு நிலைமை வரும் என்று நான் கருதுகிறேன். அதனாலதான் காலையில வாக்குப்பதிவும் முடிஞ்சிரும், ஒரு நெரேட்டிவும் செட் பண்ண முடியாது. ஆமா, அதான். அப்ப வாக்குப்பதிவுக்கு முன்னால்தான் அதை நடத்த வேண்டும், இல்லைன்னா அந்த டைம்ல தான் நடத்த வேண்டும் என்பது இவர்களும் தெளிவா இருக்கிறார்கள். இங்க ஒரு டிராமா கன்னியாகுமரியில் நடக்கும், ஒரு டிராமா வந்து டெல்லியில் நடக்கும், அவ்வளவுதான். ரைட், ஓகே. எந்த விஷயம் முன்னாடி வருது, மக்கள் மனசுல எது நிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி பேரலையோடு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.